Hi friends, welcome back to Praganya Home. Deepavali நெருங்கிடுச்சு. நம்ம சேனல்ல நிறைய ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு. ஷாப்பிங் சோ வீடியோ எல்லாத்தையுமே வந்து பாருங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா தட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்த நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி சலிச்சிட்டு அந்த 1/4 கப்புக்குமே குறைவா தான் சேர்த்திருக்கேன். இதுலயே வந்து ஒரு 1/4 கப்புக்கு குறைவா பொட்டுக்கடலை எடுத்து வறுத்து அதை அரைச்சி சலிச்சது. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 போட்டிருக்கேன் இந்த சின்ன கப்பால. நீங்க வந்து 1 போட்டாலுமே ரொம்ப நல்லா வரும். இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா பொடியா அரைஞ்ச கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 hours ஊற வச்ச கடலைப்பருப்பு இது. இன்னைக்கு நான் கருப்பு எள்ளு கலக்க போறேன். உங்களுக்கு வேணும்னா கருப்பு எள்ளு பிடிக்காதுன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயம், மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷன் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க மஞ்சத்தூள் போடாதையும் செய்யலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க. 1/4 கப்புக்குமே குறைவாக வந்து நெய்யை லைட்டாக ஹீட் பண்ணி ஊற்றுறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெயை கூட கொஞ்சம் ஹீட் பண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு தட்டை வந்து நல்ல சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ இது மாதிரி நெய் எல்லாத்தையுமே கலந்து பார்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரமோ உப்போ வந்து கூட குறைச்சி இருந்ததுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுருக்கோம். ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் இலகலாக இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஷீட்டு, பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு தட்டை தேவைப்படுதோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து தட்டையை தட்டி பிரஸ் பண்ணணும். இது மாதிரி ஒரு ஃப்ளாட்டா ஒரு பாத்திரம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து தட்டையை வந்து பிரஸ் பண்ணும்போது ஈவனா இருக்கும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மொத்தமாகவும் ஒரு இடத்துல மெல்லிசாவும் இருக்கும். இதை வந்து எந்த அளவுக்கு வந்து தின்னா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஜஸ்ட் வந்து கையால ஜென்டலா பிரஸ் பண்ணணும். ஏன்னா கடலைப்பருப்பு போட்ட இடம் மட்டும் அதை சுத்தி கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல தின்னா வந்து தட்டியாச்சு. இது ஃபுல்லாக ஈவனாக வேகணும்னா நம்ம வந்து ஒரு ஃபோக்கோ அல்லது நைஃபாலையோ அங்கங்கே லைட்டாக வந்து ஹோல் போட்டால் ஈஸியாக வெந்துடும். இப்போ பாருங்க, பார்க்கறதுக்கே வந்து தட்டை ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்டாகவும் இருக்கும். எண்ணெயை காய வச்சு அதில் வந்து இப்படி 2 தட்டையாக போட்டு ஈஸியாக எடுத்துடலாம். இந்த தட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10லேருந்து 20 நாள் கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாவும் டேஸ்டியாவும் இருக்கும். பாருங்களேன், எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம பிரகன்யா ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.